கிளிநொச்சியில் தன்னுடைய மனைவியினுடைய காணிக்குள் இருந்த தென்னைகளை பயன்தர தென்னைகளை வெட்டிய சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கிறது. இந்த சம்பவத்தை யார் செஞ்சிருக்குன்னு சொன்னால் அந்த பெண்ணினுடைய கணவர் தான் இந்த விஷயத்தை செஞ்சிருக்காரு. இதற்காக இந்த வீரதீர செயலை அவர் செஞ்சிருக்கிறார் அப்படின்ற விஷயத்தை பார்க்கலாம். குறிப்பிட்ட பெண்மணி 3 பிள்ளைகளினுடைய தாயாராக இருக்கிறார். நேற்று 1ஆம் திகதி வெள்ளிக்கிழமை இந்த சம்பவம் பதிவாகி இருக்கிறது. இருவருமே விவாகரத்து கோரிய நிலையில் இந்த விவாகரத்து வழக்கு நீதிமன்றத்தில் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. கிளிநொச்சி செல்வநகர் பகுதியில் தன்னுடைய மனைவி தனக்கு விவாகரத்து கோரிவிட்டார் என்ற கோபத்தின் அடிப்படையில் கணவர் அங்கே நின்ற பயன்தரு தென்னை மரங்கள் எல்லாவற்றையும் வெட்டியதாக சம்பவம் பகிரப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துவதாகவும் தன்னுடைய மனைவி தன்னை விட்டு போகிறார் என்கின்ற கவலையிலும் இந்த சம்பவத்தை செய்தார் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுறது. இந்த விஷயம் நீதிமன்றத்தில் பேசப்படுகின்ற ஒரு வழக்காக இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இந்த விஷயத்தை திருமணம் பேசிய பெற்றோர்கள், பெண்ணினுடைய பெற்றோர்கள், சமூகத்தில் இருக்கிற பெரியவர்கள் பேசி தீர்க்க வேண்டிய விஷயத்தை நீதிமன்றம் வரை கொண்டு போனது மட்டுமில்லாமல் இந்த பயன்தரு மரங்களை வெட்டி அநியாயமாக்கப்பட்ட விஷயங்களும் சமூக ஊடகத்தில் இப்போ ஒரு பேசு பொருளாக இருக்கிறது. விவாகரத்து பிடிக்கவில்லை அப்படின்னு சொன்னால் பிரிந்து செல்கின்ற நேரத்தில் இவ்வாறான சம்பவங்கள் அல்லது இவ்வாறான விஷயங்களில் ஈடுபடுவது அநாகரிகமான விஷயம் அப்படின்னு சொல்லி இப்போ சமூக ஊடக பிறப்பில் பேசப்படுகின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது. விவாகரத்தை எடுக்கிறது பிரச்சனை இல்லை, வீட்டில் இருக்கிற பயன்தரு மரங்களை பறிக்காதீங்க. நீங்கள் வருகிறீங்க, ஒரு பெண்ணுக்கு பிள்ளைய கொடுக்குறீங்க, 3 பிள்ளைகளை கொடுத்துட்டு நீங்கள் அடிக்கிறீங்க, குத்துறீங்க, சித்திரவதையில் பெண்ணை விட்டுட்டு போகிறீங்க. அதுக்கப்புறமா அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பார்க்குறதுக்கு இப்படியான பயன்தரு மரங்கள்லாம் ஏதோ ஒரு வகையில் உதவுகிறது அப்படின்றதையும் புரிஞ்சு கொள்ளுங்கள். நன்றி.